எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களும் அன்பும். மிஷ்கினுக்கு என்னுடைய வாழ்த்து. Camilla sends a lot of love to you and wishes. லோன் வுல்ஃப் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி எப்பவுமே ஓநாய்கள் வந்து பேக் ஆஃப் ஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவோம், உல்வ்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். தனியாக ஒரு ஓநாய் தெரியுதுன்னா அது ரொம்ப திமிர் பிடிச்ச ஓநாய் தான். அதில் ஒன்றும் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். அது திமிர் வேணும். ஒரு கலைஞனுக்கு ஞான திமிர் இல்லை என்றால் அவன் கலைஞனாகவே இருக்க முடியாது. வெறும் திமிர்னா அது ரொம்ப கஷ்டம். அது வெட்டி எறியப்பட வேண்டிய, உருக்கி எறியப்பட வேண்டிய ஒரு திமிர். ஆனால் ஒரு கலைஞனுக்கு ஞானச்செருக்கு இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அந்த செருக்கு என்னுடைய தம்பி மிஷ்கினுக்கு இருக்கிறது. அவருடைய தம்பியை இந்த படத்தில் இயக்குனராக அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஆதித்யாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மிஷ்கினுடைய ஐடென்டிட்டி இல்லாமல் தான் ஒரு தனி டைரக்டராக இருக்கணும். அதுக்காக அவர் ரொம்ப போராட வேண்டியிருக்கும். அது நல்லாவே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஷ்கினுடைய படம் எப்போவுமே ஒரு ஆழமாக ஒரு ரொம்ப இன்டென்சிட்டியோடு இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஹியூமராக இருக்குது. ஆனால் அது இருக்க அண்டர் கரண்ட்லேயும் ஒரு இன்டென்சிட்டி இருக்கிறத என்னால் உணர முடியுது. அப்புறம் இந்த படத்தை உருவாக்க பாடுபட்ட அத்தனை பாடுபட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் மிஷ்கின் யூனிட்டில் வந்து படம் எடுக்கும்போது எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. அவருடைய குரல் வசதியாக இருக்கும், சில வார்த்தைகள் வசவு சொற்கள் வந்து விழும். ஆனால் எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்கன்றது தான் மிஷ்கினுடைய ஒரு படத்தளத்தில் காண்ற ஒரு உணர்வு. அந்த உணர்வோடு இந்த படம் வந்திருக்கு. நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த இசைக்கலைஞர் ஆனால் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு புது கலைஞர்களை அவர் உருவாக்குவார். புது கேமராமேன், புது மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் வந்து ஆரோல் கரோலி, நான் ஒரு இட்டாலியன் தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. நான் கடைசியில் பட்டா நம்ம தமிழ் பையனாக தான் இருக்கான். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு.